டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அசல் 10,000 வட்டி ஆண்டுக்கு 16% கூட்டு வட்டி 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டியை கணக்கிடுறாங்க. சோ கூட்டு வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணாது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய அகாடமில மேத்ஸ் அண்ட் ரீசனிங்கும் தனியா புக்ஸஸ் அவைலபிளா இருக்கு. இது போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்திலயும் புக் இருக்கு. சோ புக்க பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணாலும் சரி, இல்ல புக் ஆர்டர் பிளேஸ் பண்ணாலும் சரி, மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சோ நம்ம கிட்ட புக் வாங்குறீங்க 25 மேத்ஸ் அண்ட் ரீசனிங்கான ஃபுல் டெஸ்ட் நம்முடைய செல்லும் அகாடமி ஆப்ல ரைட் பண்ணிக்கலாம். கொஸ்டின்ல அசல் 10,000 வட்டி ஆண்டுக்கு 16% கூட்டு வட்டி காலம் 3 ஆண்டுகள் 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டியை கணக்கிடுறாங்க. கூட்டு வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற அசல் எடுத்துக்கோங்க. என்ன வருது 10,000 பெருக்கல் சோ வட்டி 16% அப்படிங்கிறாங்க. 16% நம்ம எப்படி எழுதுவோம் 16 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். சோ இந்த 100 அப்படியே டினாமினேட்டர்ல 3 டைம். ஏன் 3 டைம் 3 வருஷம் இல்லைங்களா 3 வருஷம் அப்படிங்கிறதுனால 3 டைம் 2 வருஷம் வந்தா 2 டைம் 4 வருஷம் வந்தா 4 டைம். நெக்ஸ்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணி 100 + 16 116. சோ இதுவும் 3 வருஷம்னால 3 டைம். சோ நெக்ஸ்ட் இங்க 4 0 அப்படியே கேன்சல் ஆயிரும். சோ பேலன்ஸ் என்ன வரும் 116 * 116 * 116 1,16,896. சோ வகுத்துல ஒரு 100 இருக்கு. அப்ப 2 தள்ளி புள்ளி வைக்கணும். சோ அப்ப 15,608 ரூபாய் புள்ளி 96 பைசா. அதாவது இது மொத்த தொகை அசல் பிளஸ் வட்டி ரெண்டும் சேர்ந்தா இந்த அமௌண்ட். மொத்த தொகை கேட்டாங்களா அப்படியே போட்டுக்கலாம். ஆனா என்ன கேக்குறாங்க வட்டி மட்டும் தான் கேக்குறாங்க. சோ அப்ப அந்த மொத்த தொகையில இருந்து 15,608.96 பைசால இருந்து 10,000 மைனஸ் பண்ண என்ன வரும் 5,608.96 பைசா வரும். சோ அப்ப 10,000 அசலுக்கு 16% கூட்டு வட்டியில 3 வருஷம் கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மட்டும் 5,608.96 பைசா. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி தான் பாருங்க அசல் 20,000 வட்டி ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டி 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டியை கணக்கிடுறாங்க. இதே மாதிரி இந்த சம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.